ஜோதிட ரத்னா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்ங்க. அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நான் நிறையா சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளோட பதிவுகள் ரொம்ப உதவியாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் ஒரு புது முயற்சி பண்ணுறீங்க, இல்லை எனக்கு வருமானம் வரணும். சரிங்களா? நான் புது முயற்சி பண்ணுறேன், நான் எந்த நட்சத்திரத்தில் நான் தொடங்கலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கு உண்டான பதிவு. சரிங்களா? பார்க்கலாங்களா? இந்த நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு தொழில் சம்பந்தமாக தொடங்குறீங்க அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம். இதே வருமானத்துக்கு உண்டான விஷயங்கள் பண்ணுறீங்க, இன்றைக்கி எனக்கு வருமானம் வரணும், அதுக்குண்டான விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வெளிநாட்டு சம்பந்தமான விஷயம் போகணும், வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்க, எந்த ஒரு சுப காரியத்துக்கும் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு சம்பத்து தாரையாக உள்ள இரண்டாவது நட்சத்திரத்தில் ஒரு காரியம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். நம்மளுக்கு அதுக்குண்டான வழி சுலபமாக கிடைக்கும், வருமானத்துக்குண்டான வழி நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? இன்னைக்கு இந்த பதிவை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த நட்சத்திரங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சம்பத்து தாரையாக வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி அதுக்குண்டான உணவுகளும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போது இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் என்ன? மிருகசீரிடம். இப்போ சம்பத்து நட்சத்திரம். சரிங்களா? சம்பத்தாக வருது இல்லையா? இப்போ இரண்டாவது நட்சத்திரத்தை நம்ம இயக்கும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான வழி கிடைக்கும், வருமானத்துக்கு உண்டான வழி நிச்சயமாக கிடைக்கும். அதே மிருகசீரிட நட்சத்திர நபர்கள் நம்ம கூட தொடர்பில் இருக்காங்க, பழக்க வழக்கத்தில் இருக்காங்க, இல்லை நம்மளுக்கு தொழில் ரீதியாக நம்மளுக்கு உதவி பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க, இல்லை நண்பராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? அவங்க மூலமாக நம்மளுக்கு உதவிகள், ஆதாயம், வருமானத்துக்கு உண்டான வழி இதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு புது முயற்சி அவங்க கூட இருக்காங்க அப்படின்னா புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். சரிங்களா? என்னென்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா பரணி, பூரம், பூராடம். பரணி நட்சத்திரம் தான் இரண்டாவது நட்சத்திரம். சரிங்களா? அப்போ சம்பத்தா நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பரணி, பூரம், பூராடம். அப்போது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பரணி, பூரம், பூராடம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன? பரணி. பரணிக்கு பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சரிங்களா? இரண்டாவது நட்சத்திரம் என்னங்க பரணிக்கு? கார்த்திகை. ஓகேங்களா? அப்போ கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இப்போ இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இவங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? மூன்றாவது நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகை. கார்த்திகைக்கு என்ன நட்சத்திரம்? இரண்டாவது நட்சத்திரம் ரோகிணி. அப்போ ரோகிணி, அஸ்தம், திருவோணம். சரிங்களா? இந்த நட்சத்திரங்கள் இவங்களுக்கு சம்பத்து தாரையாக வரும். ஒரு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நட்சத்திரங்களில் இவங்க காரியம் தொடங்கினா கண்டிப்பாக இவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரோகிணிக்கு என்னங்க? மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். ஓகேங்களா? மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். அப்போது இந்த நபர்கள் நம்ம கூட ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம கூட ட்ராவல் பண்ணாலும் சரி, என்னாகும்? நம்மளுக்கு அவங்க சம்பத்து தாரையாக வராங்க, அவங்க மூலமாக வருமானங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. சரிங்களா? அடுத்தது மிருகசீரிடத்துக்கு என்ன வரும்? திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை, சுவாதி, சதயம். அப்போது மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் எந்த ஒரு முயற்சியும் பண்ணுனா இவங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்த நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா திருவாதிரை. திருவாதிரைக்கு என்னங்க? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. திருவாதிரைக்கு என்னங்க? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அப்போது இந்த நட்சத்திரங்களில் எந்த ஒரு காரியம் பண்ணணும், அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற உணவை சாப்பிட்லாம், இந்த நட்சத்திரத்துக்கு தெய்வங்களை நீங்கள் போய் வழிபாடு பண்ணலாம், இந்த நட்சத்திர விருட்சங்களை என்ன பண்ணலாம்?
விருட்சங்கள் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை விருட்சங்கள் நம்மளால் வளர்த்த முடியும், அப்புறம் கோயிலில் கொண்டு போய் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்ற முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது புனர்பூசம். புனர்பூசத்துக்கு என்னங்க? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. ஓகேங்களா? அப்போ சம்பத்து நட்சத்திரம் என்ன? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அதுக்கு அடுத்தது ஆயில்யம். ஆயில்யத்துக்கு என்னங்க? அதுக்கு அடுத்தது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அதுக்கப்புறம் ஆயில்யம். ஆயில்யத்துக்கு என்னங்க? மகம். ஆயில்யத்துக்கு மகம், மூலம், அஸ்வினி. இந்த 3 நட்சத்திரங்கள் இவங்களுக்கு சம்பத்து தாரையாக வரும். ஓகேங்களா? சம்பத்து தாரைன்னா என்னன்னு சொன்னேன்? வருமானத்தை தரக்கூடியது. அதே மாதிரி சகல சம்பத்தும் கிடைக்கும், வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? இதே கணவன் மனைவியெல்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் சண்டை வந்தாலும் அவங்களுக்குள்ளே என்ன ஆயிரும்? அவங்களுக்குள்ளேயே இல்லை கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவங்களுக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணி சுமூகமாக ஆயிடுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது ஆயில்யம் சொல்லியாச்சு. அடுத்து மகம். மகத்துக்கு பூரம், பூராடம், பரணி. ஓகேங்களா? மகத்துக்கு என்னங்க? பூரம், பூராடம், பரணி. பூரத்துக்கு கடவுள் யாருங்க? இங்கே பார்த்துட்டிங்கன்னா பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோயம்புத்தூரில் பேரூரில் பச்சைநாகி அம்மன் பூர நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு போங்க, சிறப்பான பலன் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அடுத்தது பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்கு உத்திரம், உத்திராடம், கார்த்திகை. ஓகேங்களா? உத்திரம், உத்திராடம், கார்த்திகை. அடுத்தது உத்திரத்துக்கு அஸ்தம், திருவோணம், ரோகிணி. ஓகேங்களா? இதெல்லாம் சம்பத்து நட்சத்திரமாக வருது, நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. அடுத்து அஸ்தம். அஸ்தத்துக்கு சித்திரை, அவிட்டம், மிருகசீரிடம். யாருக்குங்க? அஸ்தத்துக்கு. இப்போ ரோகிணிக்கு என்ன வந்துச்சு? ரோகிணிக்கு மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் வந்துச்சு. இப்போ அதே மாதிரி ரோகிணி, அஸ்தம் எல்லாம் சந்திரனோட நட்சத்திரங்கள். அப்போ இவங்களுக்கும் என்ன ஆகும்? செவ்வாய் நட்சத்திரங்கள் தான் சம்பத்து தாரையாக வரும். அடுத்தது சித்திரை. சித்திரைக்கு சுவாதி, சதயம், திருவாதிரை. ஓகேங்களா? சுவாதி, சதயம், திருவாதிரை. இப்போ சித்திரை நட்சத்திரக்காரங்க யாரை கும்பிடணும்? நரசிம்மர் வழிபாடு பண்ணணும். சரிங்களா? சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு பண்ணுவது சிறப்பு. அதே மாதிரி தேன் அபிஷேகம் பண்ணுவது சிறப்பு. சரிங்களா? தேன் சாப்பிடுவது சிறப்பு. ஓகேங்களா? அடுத்தது சுவாதி. சுவாதி நட்சத்திரத்துக்கு விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம். சரிங்களா? விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம். அடுத்தது விசாகத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா அனுஷம், உத்திரட்டாதி, பூசம். அனுஷம், உத்திரட்டாதி, பூசம். அதாவது விசாகத்துக்கு பார்த்திங்கன்னா அனுஷம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு வரணுங்க. சரிங்களா? அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணிகிட்டே வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான வழி நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது அனுஷம், கேட்டை, ரேவதி, ஆயில்யம். சரிங்களா? கேட்டை, ரேவதி, ஆயில்யம். அடுத்தது கேட்டை நட்சத்திரத்துக்கு மூலம், அஸ்வினி, மகம். சரிங்களா? கேட்டைக்கு என்னங்க? மூலம், அஸ்வினி, மகம். அடுத்தது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு பூராடம், பரணி, பூரம். இதெல்லாமே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? சம்பத்து நட்சத்திரங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்தது பூராடம். பூராடத்துக்கு உத்திராடம், கார்த்திகை, உத்திரம். உத்திராடம், கார்த்திகை, உத்திரம். சரிங்களா? இவங்க காமதேனு வச்சு வழிபாடு பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி கோமாதா பூஜை பண்ணுறதும் இவங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்து உத்திராடம். உத்திராடத்துக்கு திருவோணம், ரோகிணி, அஸ்தம். உத்திராட நட்சத்திரத்துக்கு என்னங்க? திருவோணம், ரோகிணி, அஸ்தம். அடுத்தது திருவோணத்துக்கு அவிட்டம், மிருகசீரிடம், சித்திரை. அவிட்டம், மிருகசீரிடம், சித்திரை. அடுத்தது அவிட்டத்துக்கு சதயம், திருவாதிரை, சுவாதி.
சதயம், திருவாதிரை, சுவாதி. சதயத்துக்கு பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம். பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம் குருவோட நட்சத்திரங்கள் எல்லாமே சம்பத்து தாரையாக வரும். ஓகேங்களா. அடுத்தது பூரட்டாதிக்கு உத்திரட்டாதி, பூசம், அனுஷம் சனி பகவானின் நட்சத்திரங்கள் எல்லாமே பூரட்டாதிக்கு சம்பத்து தாரையாக வரும். அடுத்தது உத்திரட்டாதி. உத்திரட்டாதிக்கு அடுத்த நட்சத்திரம் என்னங்க? ரேவதி. ரேவதி, ஆயில்யம், கேட்டை. ரேவதி, ஆயில்யம், கேட்டை. ஓகேங்களா. அடுத்தது ரேவதி நட்சத்திரத்துக்கு அஸ்வினி, மகம், மூலம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு சம்பத்து நட்சத்திரம். சரிங்களா. உங்கள் நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8, 9 இந்த வரிசையில் இருக்கு. உங்கள் நட்சத்திரத்துலேருந்து எண்ணணும். சரிங்களா. இப்போ உங்கள் நட்சத்திரத்துலேருந்து என்னன்னு, இப்போ ரோகிணினா 2வது நட்சத்திரம் என்ன? மிருகசீரிடம். 6வது நட்சத்திரம் என்ன? ஆயில்யம். ஓகேங்களா. இந்த மாதிரி எண்ணி 2, 4, 6, 8, 9 நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள். சரிங்களா. இதில் தாரா பலனில் நம்ம விரிவாக பார்ப்போம். இதில் 17வது நட்சத்திரமும் 22வது நட்சத்திரம் மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. 17னா என்ன? சந்திராஷ்டம நட்சத்திரம். 22வது நட்சத்திரம் என்ன? வைநாசிக நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை மட்டும் தவிர்த்துடணும். மற்றபடி நீங்கள் இந்த சாதகமாக, அதாவது 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திரங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் எடுக்கும் காரியங்களில் ஒரு வெற்றி கண்டிப்பாக உண்டு. சரிங்களா. இப்போ நான் சொன்ன நட்சத்திரமெல்லாம் சம்பத்து நட்சத்திரம். நீங்கள் ஒரு புது முயற்சி பண்ணுறீங்க, தொழில் சம்பந்தமாக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு காரியம் எனக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. சரிங்களா. இல்லை நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், படிப்புக்காக ட்ரை பண்ணுறேன், வருமானத்துக்காக ட்ரை பண்ணுறேன், இல்லை என் குடும்பம் முன்னேறணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த விஷயமானாலும் சரி, இந்த நட்சத்திர நாளில் ஒரு காரியம் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. சரிங்களா. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான உணவுகளை சொல்ல போகிறேன். சரிங்களா. அந்த உணவுகளெல்லாம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இந்த உங்கள் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தை நீங்கள் என்னவா எடுத்துக்கலாம்? உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா. டெய்லியுமே சாப்பிட்லாமா? டெய்லியுமே சாப்பிட்லாம். அந்த நட்சத்திர நாள் சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். அப்போது அந்த உணவை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சம்பத்து தாரை உங்களுக்கு என்ன ஆகும்? வேலை செய்யும், ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா. பார்க்கலாமா. அஸ்வினி நட்சத்திரம் முந்திரி. அப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம்? ரேவதிக்கு 2வது என்ன வருங்க? என்ன வரும்? அஸ்வினி வரும். அப்போ முந்திரி அவங்க சாப்பிட்லாம். ஓகேங்களா. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முந்திரி. பரணிக்கு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். பரணி நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம். எப்பவுமே நெல்லிக்காயை வீட்டில் வச்சிங்கனாலே பண வரவு உண்டு. சரிங்களா. உடம்புக்கு ஹெல்த்து. நம்ம ஒரு ஆப்பிள் சாப்பிட்ற ஒரு சத்து நெல்லிக்காயில் சாப்பிட்டா கிடைக்கும். அதனால் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நம்மளோட உடலுக்கும் இரத்த விருத்திக்கு நம்மளோட ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் நெல்லிக்காய் இருந்தாலும் சுக்கிர கடாட்சம் நிச்சயமாக உண்டு, செல்வ கடாட்சமும் நிச்சயம் உண்டு. சரிங்களா. அடுத்து கிருத்திகை. கார்த்திகை கிருத்திகைலாம் ஒரே தாங்க, ஒரே பேர் தான். பேரிச்சம்பழம். ஓகேவா. பேரிச்சம்பழம். அடுத்து ரோகிணிக்கு பால் சார்ந்த உணவுகள், பால்கோவா, பால், தயிர், இந்த மாதிரி பால் சார்ந்த உணவுகள். அடுத்து மிருகசீரிடம், தேங்காய் சாதம். அப்போது மிருகசீரிடம் என்ன பண்ணணும்? ரோகிணி என்ன பண்ணணும்? தேங்காய் சாப்பிட்றது, இளநீர் சாப்பிட்றது, தேங்காய் சாப்பாடு சாப்பிட்றது, தேங்காய் பால் சாப்பிட்றது, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதே பரணி என்ன பண்ணணும்? பேரிச்சம்பழம் டெய்லி ஒன்று சாப்பிட்டு போகலாம், உங்கள் ஒர்க்குக்கு நீங்கள் போகலாம். சரிங்களா. அடுத்தது மிருகசீரிடம் சொல்லிட்டேன்னா தேங்காய் சாதம். திருவாதிரை வாழைப்பழம். மிருகசீரிடம் என்ன பண்ணணும்? மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி என்ன பண்ணணும்? ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும். ஓகேங்களா. எங்கேயுமே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? சம்பத்து ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா. உங்கள் வருமானத்துக்கு உண்டான வழி கிடைக்கும், குடும்பத்தில் ஒரு சுபிட்சம் உண்டாகும், எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். சரிங்களா. அடுத்தது புனர்பூசம், கரும்பு ஜூஸு. இப்போ ரோகிணிக்கு 4வது நட்சத்திரம் என்ன? புனர்பூசம். நான் ரோகிணி நட்சத்திரம், எந்த கரும்பு ஜூஸ் பார்த்தாலும் குடிப்பேன்.
சரிங்களா? அப்போ புனர்பூசத்தை நான் ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது பூசம், ஆப்பிள். பூச நட்சத்திரக்கு என்னங்க? ஆப்பிள். அதே மாதிரி ஆயில்யம், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை. முருங்கைக்காய், முருங்கைக்கீரைலாம் சாப்பிட்டோன்னா ஆயில்யம் ஒர்க் அவுட் ஆகும். ரோகிணிக்கு 6வது நட்சத்திரம் என்னங்க? ஆயில்யம். சரியா? நான் என்னோட நட்சத்திரம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னோட நட்சத்திர லக்னம் எல்லாம் தெரியும், அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? அடுத்தது மகம், மாங்காய். மாங்காய்னா மாங்காய் ஊறுகாய், மாம்பழம், இல்லை இந்த மாம்பழ ஜூஸு, எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சாப்பிட்லாம். சரியா? யார் சாப்பிட்லாம்? ஆயிலி நட்சத்திரக்காரங்க சாப்பிட்லாம். ஓகேங்களா? அடுத்தது பூரம், எலுமிச்சை சாதம். யார் சாப்பிட்லாம்? மக நட்சத்திரக்காரங்க எலுமிச்சை பழம் சாப்பாடு சாப்பிட்டா, அடிக்கடி சாப்பிட்டா என்ன ஆகும்? சம்பத்தை ஆக்டிவேட் ஆகும். பொதுவாகவே எலுமிச்சம்பழம் நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லதுங்க. ஒரு கோயிலுக்கு போய் சாமிக்கிட்ட வச்சு வாங்கி அதை என்ன பண்ணுவோம், நம்மளோட சாமி பூஜை அறையில் வைக்கிறது நல்லது. அதே மாதிரி மனக்குழப்பம், மன சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா தலகாணிக்கடியில் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு காலையில் தூக்கி போட்டிங்கன்னா இந்த கெட்ட பயம், நெகட்டிவிட்டி எல்லாம் கண்டிப்பாக இருக்காது. அதனால் எப்போவுமே எலுமிச்சம்பழங்கிறது என்னங்க? ராஜக்கனி. எப்போவுமே நான் கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. எங்கே போனாலும், நான் எங்கே மீட்டிங் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எப்போவுமே கோயிலில் கொடுத்து வாங்கின, கோயிலில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த எலுமிச்சம்பழம் எப்போவுமே என் பேக்கில் இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் என்ன? மாதுளை. உத்திர நட்சத்திரத்துக்கு என்னங்க? மாதுளை. அடுத்து அஸ்தம். அஸ்த நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா ஆரஞ்சு. அஸ்த நட்சத்திரம் ஆரஞ்சு. இப்போ உத்திர நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் என்ன வருது? அஸ்தம். அஸ்தம் தான் கையிங்க. ஓகேங்களா? உத்திர நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம்? காலையில் எழுந்திரிச்சோன்னே கையை எப்படி பார்க்கலாம்? எல்லாருமே அதை பார்க்கணும். ஆனால் இவங்க கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா வருமானத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, கை தட்டினா காசு வரணும். அப்போ உத்திர நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம்? கை தட்டினா காசு வரும். ஓகேங்களா? பொதுவாகவே நம்ம காலையில் எழுந்திரிச்சு கை தட்டுறது நல்லது. சரிங்களா? அடுத்தது சித்திரை. சித்திரை நட்சத்திரம் என்னங்க? பப்பாளி, சாத்துக்குடி. 2 ஃப்ரூட்ஸு, பப்பாளி, சாத்துக்குடி. அடுத்து சுவாதி. சுவாதிக்கு என்னங்க? உலர் திராட்சை. விசாகம். விசாகத்துக்கு கற்கண்டு. விசாகத்துக்கு என்னங்க? கற்கண்டு. அனுஷம். அனுஷத்துக்கு சப்போட்டா. கேட்டைக்கு வல்லாரை. வல்லாரைக்கீரை இருக்குது இல்லைங்களா, வல்லாரை செரி பழம். மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் என்னங்க? கொய்யாப்பழம். கொய்யாலாம் யாரெல்லாம் சாப்பிட்றோமோ மூல நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ யார் சாப்பிட்லாம்? கேட்டை நட்சத்திரக்காரங்க சாப்பிட்லாம். ஓகேங்களா? அடுத்தது பூராடம். பூராடத்துக்கு என்ன? காளான். பூராடத்துக்கு என்னங்க? காளான். அதுக்கு அடுத்தது உத்திராடம். உத்திராடத்துக்கு என்னங்க? பலாப்பழம். ஓகேங்களா? பலாப்பழம். அடுத்து திருவோணம். திருவோண நட்சத்திரத்துக்கு சீத்தாப்பழம். சீத்தாப்பழம். வீட்டில் கேசரி செய்வோம் இல்லையா, கேசரி. இது 2 ஐட்டம் வருது. சரிங்களா? பழம் 1, கேசரி 1. அடுத்து அவிட்டம். அவிட்டத்துக்கு தக்காளி சாதம். ஓகேங்களா? திருவோண நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்னங்க? அவிட்ட. தக்காளி சாதம். தக்காளி சாப்பாடு சாப்பிட்டாலே என்ன ஆகும்? சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது சதயம். பன்னீர் திராட்சை. பன்னீர் திராட்சை எப்படி இருக்கும்? ஒரு கொத்தா இருக்கும் இல்லையா? அப்படியே கொத்தா இருக்கும். பணம் தான் நம்ம கொத்தான்னு சொல்லுவோம். பணம் கொத்து கொத்தா இருக்குது அப்படி. அந்த மாதிரி பன்னீர் திராட்சை. பணம் வைக்கிற இடத்துல, ஏன்னா சதயம்னாலே என்னங்க? 100 இல்லையா? அப்போது பணம் வைக்கிற இடத்துல இந்த பன்னீர் திராட்சை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து பணம் வைக்கிற இடத்துல ஒரு நாள் வச்சு நீங்கள் எடுத்தீங்கனாலே பண வரவு பொதுவாக எல்லாத்துக்குமே உண்டு. சரிங்களா? அடுத்தது பூரட்டாதி. பூரட்டாதிக்கு என்ன? மாம்பழம். அடுத்தது உத்திரட்டாதி. உத்திரட்டாதிக்கு என்னங்க? அன்னாசி பழம். அன்னாசி பழமும் அப்படித்தாங்க, ஒரு செல்வ கடாட்சத்தை கொடுக்கறது. எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது ரேவதி. ரேவதிக்கு என்ன? கொத்தமல்லி சாதம். பச்சை கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லி சாதம். அப்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க என்ன சாப்பிடணும்? கொத்தமல்லி சாதத்தை சாப்பிடணும். சரிங்களா?
இப்போ சொன்னது எல்லாமே சம்பத்து தாரையை ஆக்டிவேட் பண்ணுறக்கு. இப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்தோட உணவு சாப்பிட்டேன். உங்களுக்கு எந்த நட்சத்திரம் 2வது நட்சத்திரம்னு பார்த்து அந்த உணவை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த நட்சத்திர நாள்லேயும் எடுத்துக்கலாம், டெய்லியுமே நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? இதை ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயமாக உண்டாகும். அதே மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறீங்க, வருமானத்துக்காக ஓடிட்டே இருக்கிறீங்க, அப்போது கெட்டவங்கெல்லாம் உங்களை விட்டு போய் நல்லவங்க தொடர்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அதனால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு, சரியா, ஏன்னா யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளோட பதிவுகளை பார்க்க முடியும். சரிங்களா? அதனால் யாரெல்லாம் பார்க்குறீங்க, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் போடுங்க. நீங்கள் எனக்கு என்ன எல்லோரும் பார்க்குறாங்க, கடந்து போயிடுறாங்க. கமெண்ட் எல்லாம் போட்டிங்கன்னா தான் இன்னும் நம்ம வேறு நம்ம கண்டென்ட்டெல்லாம் நம்ம கொடுக்க முடியும். வேறு என்னெல்லாம் கொடுக்கலாம் உங்களுக்குன்னு நானும் உட்காந்து யோசனை பண்ணுவேன். சரிங்களா? அதனால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் போடுங்க. சரியா? அனைவருக்கும் நன்றி.